நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. 250 அடி ஆழம், 1857 மகாராணி குளித்த கிணறு, மிரண்டு போன அதிகாரிகள். யூபி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அதனை எதிர்த்து போராடிய அரச குடும்பத்தை சார்ந்த ராணியன் கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பாலில் இந்தியா தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் 1857 ஆண்டைச் சேர்ந்த அரண்மனையுடன் தொடர்புடைய பல படிகளை கொண்ட கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கிணறு 250 அடி ஆழமுள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று ராணி கி பாவுடி என்று இதனை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அப்படி என்றால் ராணி பயன்படுத்திய கிணறு என்று பொருள். இந்த கிணற்றுக்கும் 1857 நடைபெற்ற இந்திய முதல் சுதந்திர போர் கிளர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சம்பல் அருகே உள்ள லக்ஷ்மண் கஞ்சியில் பழங்கால கோயில் ஒன்று இருந்தது. அதை பாங்கோ பிஹாரி கோவில் என மக்கள் அழைக்கின்றனர். வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட பகுதியாக இது கருதப்படுகிறது. இந்திய வரலாற்றுக்கும் மற்றும் கலாச்சாரத்திற்கும் இந்த இடத்திற்கும் தொடர்பு உள்ளதாக கருத்து நிலவி வந்தது. ஆகவே இந்த இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது பலர் கோரிக்கை வைத்து வந்தனர். ஏனெனில் லக்ஷ்மண் காஞ்ச் ஒரு காலத்தில் சஹாஸ்பூரியின் அரச குடும்பத்தின் தலைமையகமாக இருந்தது. இந்த இடத்தில்தான் இப்போது இந்த படிக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இடம் அரச தோட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. இங்கு ஆய்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். சனாதன் சேவாக் சங்கத்தின் மாநில விளம்பர தலைவர் கௌசல் கிஷோர் அவரது வேண்டுகோளை தொடர்ந்து இந்த ஆய்வு தொடங்கப்பட்டது. இவர் இதை தொடர்பாக வழக்கு ஒன்றை தொடர்ந்து இருந்திருந்தார். அதை விசாரித்த மாவட்ட நீதிபதி அந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்து வலியுறுத்தினார். ஆகவே சம்பல் மாவட்டத்தில் நீதிபதி ராஜேந்திரன் பென்சியா அகழ்வாராய்ச்சிக்கு உத்தரவிட்டார். 2 புல்டோசர்களை வைத்து தோண்டியதை அடுத்து இப்போது இங்கு படிக்கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 மாடி கட்டிடமும் இருப்பது தெரிய வந்துள்ளது. அங்கு சரியாக வெளிச்சம் இல்லாததால் தற்காலிகமாக அகழ்வாராய்ச்சியின் தடைபட்டு உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 1857 ஆண்டு நடைபெற்ற சுதந்திர போராட்ட கிளர்ச்சி காலத்தில் அடையாளமாக இந்த கட்டிடம் மற்றும் கிணறு எஞ்சியிருக்கிறது என்று அகழ்வாராய்ச்சி பணிகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் கூறியுள்ளனர். எதிர்கால தலைமுறைக்கு இந்த வரலாற்று நினைவு இடத்தை காட்சிக்கு வைக்கும் திட்டம் உள்ளதாக தொடர்ந்து அகழ்வாய்வு பணிகள் தடைப்படாமல் நடக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்களின் வீடுகள் உடனடியாக அகற்றப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். இந்திய தொல்பொருள்துறை சம்பாவில் உள்ள கோவிலில் கார்பன் டேட்டிங் சோதனை நடத்தியது. அதில் எந்த பகுதி கடந்த 46 ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்தது. அதை கடந்த 13ஆம் தேதி அன்று தான் மீண்டும் திறக்கப்பட்டனர். அதிகாரிகள் இதை தொடர்ச்சியாக 19 கிணறுகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த கிணறு மூலம் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னதாக இந்திய அரச குடும்பம் ஒன்றின் வரலாற்று பின்புலம் வெளிச்சத்திற்கு வரும் என்று பலரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த 250 அடி ஆழமுள்ள ராணி கி பாவுடி என்ற படிக்கிணறு புதையுண்டு போன பண்டைய பாங்கோ பிஹாரி கோயிலின் வரலாற்றையும் இந்திய பண்பாட்டில் மறைக்கப்பட்ட ஒரு பகுதியாகவும் வெளியே எடுத்துள்ளது. இதை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வரலாற்று சின்னங்களின் ஒன்றாக மாற்றவும் சுற்றுலா தலமாக முன்னேற்றவும் அரசு திட்டமிட்டு வருகிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.